Recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். நம்ம இன்னைக்கு பேச போகிறது உலக தொலைக்காட்சி தினம் பற்றி ஒரு அறிமுகம் தாங்க. 1926 தொலைக்காட்சியோட கண்டுபிடிப்பு தொடங்கப்பட்டதுங்க. ஜான் லூயி பைடன் என்பவரால் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. 26 தொடங்கிய இந்த பயணம் 36 தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டதுங்க. ஆதி காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதாவது பெரிய மரப்பெட்டியாக இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு முதல்ல அசையும் மற்றும் அசையா ஒளி பரப்பு டிவியாக இருந்தது. பின்பு அது முழுமையான காட்சி பதிவு பிரதிபலிக்கக்கூடிய டிவியாக மாற்றம் செய்யப்பட்டு சந்தைக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறம் 1950க்கு மேலே 50லேருந்து ஒரு 70 வாக்கில் வண்ண தொலைக்காட்சியின் அறிமுகம் செய்யப்பட்டு அது விலை அதிகமாக இருந்ததுனால பரவலாக இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டுமே இருந்தது. 1970க்கு மேலே 80 ஆரம்ப கட்டத்தில் 85 கட்டத்தில் அதனோட விலை குறைந்து வண்ண தொலைக்காட்சியோ பரவலாக்கப்பட்டதுங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம சன் டிவி என்ற ஒரு ஊடகம் சேனல் வெளியானது. அந்த சமயம்தான் டிவியோட விற்பனையும் அதிகமாகி அந்த சன் டிவி வாயிலாக தான் நம்ம டிவி என்பது ஒரு 90 கட்ட தலைமுறைகளுக்கு எல்லாருக்குமே டிவினாலே அந்த டைம் தான் பரிச்சயமானது. ஸோ எல்லாருமே அந்த சேனல் மூலயமா தான் பலதரப்பட்ட படங்களையும் கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி நீண்ட தொடர்கள், வாரத்தொடர்கள், மாதத்தொடர்கள் என்று அதே மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் பல நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகள் நிகழ்வுகள்லாம் பார்க்க தொடங்கினாங்க. அது ஒரு பலதரப்பட்ட மக்களோட மனநிலையையும் பரிணாம வளர்ச்சியையும் அந்த காலகட்டம் கொண்டு வந்ததுங்க. அதுக்கப்புறம் மேலும் மேலும் பல சேனல்கள் வந்தது. ராஜ் டிவி, விஜய் டிவி என்று பல ஊடகங்கள், பல சேனல்கள் வந்ததுங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக வண்ண தொலைக்காட்சியின் தொடர்ச்சியாக எல்இடி டிவி, எல்சிடி டிவி, இப்போ ஓஎல்இடி டிவி, அதுமாரி ஸ்மார்ட் டிவி என்று பல பரிணாமத்தை தொலைக்காட்சி பெட்டி அடைஞ்சிருக்குங்க. ஸ்மார்ட் டிவி மூலயமா இன்றைக்கி நம்ம சேனல் இல்லைன்னா கூட நம்ம மொபைல் மூலயமா கனெக்ட் பண்ணி மொபைலில் யூடியூப், பல சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோஸ்களையும் நம்ம டிவி மூலயமா பார்த்து கொள்ளலாங்க. ஸோ இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்து கொள்ள முடியும். நம்மளுக்கு அப் டு டேட் என்ன நடக்குது, எந்த கண்ட்ரியில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான அதாவது பயோகிராஃபி, ஜியோகிராஃபி, அனிமல்ஸை பற்றின டிஸ்கவரி சேனல்ஸ், நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி கைக்குள்ளேயே அடக்கமாக இருக்கக்கூடிய உலகமே நம்ம கைக்குள்ளே அடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம இன்றைக்கி டிவி மூலியமாக ஊடகங்கள் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ 1951 தான் உலக தொலைக்காட்சி தினம் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் என்ன நம்ம தலைப்பெல்லாம் வீடியோ பேசலாம் என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதேமாதிரி வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஆல் என்ற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் தான் வருங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைபரோட இன்க்ரீஸ் இன்னும் அதிகமாகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக மலேசியாலேருந்துல தான் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் வாழ்த்துக்களும் எனக்கு தேவைங்க. நன்றி, வணக்கம்.